பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்க? எல்லாரும் நானும் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறேன். ஏன் அப்படின்னா, தேவன் அழகான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த மாசம் உங்களுக்கு எனக்கும் தடைப்படாது. நாம் எடுத்து வைக்கிற எல்லா காரியங்களும் ஜெபத்தோட செயல்பட்டோமானால், தேவ சித்தத்தின்படி செயல்பட்டோமானால் தடைப்படாது. தொடர்ந்து கர்த்தர் நமக்கு இந்த நாட்கள்ல என்ன வசனம் கொடுக்கிறார் பாருங்க. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், எபிரேயர் 4:12 முதல் வரி இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கிற பைபிளை கவனிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஃபர்ஸ்ட் ஜீவன் உள்ள ஒரு வார்த்தையா இருக்கு இயேசுடைய வார்த்தை. ரெண்டாவது வல்லமை நிறைந்த வார்த்தை. இதை நீங்க நம்பணும். நம்பினாதான் அந்த வார்த்தைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த நம்பிக்கையே கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை தினந்தோறும் பைபிள்ல வாசிக்கிறோம், நிறைய யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறோம். ஆனா இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியல. இந்த வார்த்தைய உண்மையான நம்புகிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க, தெரியுங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 10ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் கடைசி முடிகிற திருவாயில 40ஆம் வசனத்துக்கு அப்புறம் என்ன சம்பவம்னா, இந்த எரிகோ மதில் வாயில ஒரு பிறவி குருடன் நிறைய தடவை பார்த்திருக்கோம் இல்லையா, பருத்திமேயு. அந்த பருத்திமேயு பல நாள் இயேசுக்காக காத்திருக்கிறாரு. இயேசுவும் அந்த நாட்கள்ல சீஷரோடு கூட வந்துட்டாரு. இயேசு வராருன்னு தெரிஞ்ச உடனே 2 தடவை கூப்பிடுறாரு. ஒரு தடவைக்கு 2 தடவை, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லி. இயேசு ஒரு கட்டத்துல நின்று அந்த மனுஷனை அழைக்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, திடன் கொள், அவர் உன்னை அழைக்கிறார், எழுந்துரு அப்படின்னு. அந்த மனுஷன் பருத்திமை எழுந்து போகும்போது என்ன செய்யறாரு, ஒரு நம்பிக்கையோடு கூட முதல்ல அந்த ஷாலை தூக்கி வீசுறாரு. இந்த ஷாலுக்கு என்ன அர்த்தம் ஒரு தடவை பார்த்திருக்கிறோம், மறுபடியும் சொல்றேன். இந்த ஷாலுக்கு என்ன அர்த்தம்னா, பிளைண்ட் பர்சன்ஸ் இந்த ஷால் இல்லாம அந்த இடத்துல உட்காரக்கூடாது. அந்த அரசு அவங்களுக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறது. அந்த ஷாலை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையா எழுந்து போறாரு இயேசு ராஜா கிட்ட. இயேசு கிட்ட போய் நம்பிக்கையா சொல்றாரு, எனக்கு கண் பார்வை தெரியணும். மறுபடியும் சொல்றாரு, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நீ விசுவாசிக்கிறியா? நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். அதுக்கப்புறம் தான் திரும்பி போன்னு சொல்லும் போதே, நடந்து திரும்பி போகும் போதே அந்த கண் பார்வை இல்லாத பிறவி குண்டரை கண்கள் திறக்கப்பட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தார். நீங்க சின்ன ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமும் அதுக்கு தேவை நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அந்த பருத்திமேய்க்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தபடினால இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை குணப்படுத்தினார். 2வது ஒரு காரியம், யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம். அதாவது 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்திருக்கிறார் பெலஸ்தா குளத்துக்கு. ஆனா இயேசு வந்து உடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த மனுஷன் அந்த வார்த்தையை நம்புகிறபடியினால, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி நம்பினபடினால 38 வருஷம். யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு யாராவது ஒரு 10 நாள் படுத்திருந்தாலும் பிசியோதெரபி கொடுக்கணும், ஆமாவா இல்லைங்களா? ஆனா 38 வருஷம் படுத்திருந்த மனுஷனுக்கு எங்க பிசியோதெரபி இருக்கு வசனத்துல? வசனம் சொல்றத நான் நம்புகிறேன். அப்போ பிராக்டிகலா இல்ல, இயேசு பிராக்டிகலுக்கு மீறினவர், உங்களை என்னையும் உருவாக்கினவர். ஒரு சில பேரு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க, பிராக்டிகலா அதெல்லாம் முடியவே முடியாதுங்கன்னு சொல்லி. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், பேசுகிற மனுஷனையும் சரி என்னையும் சரி உருவாக்கினது யாரு? இயேசு கிறிஸ்து தானே. இந்த இயேசு ஒருத்தரை உருவாக்கினா என்ன வேணா செய்ய முடியும். அப்போ உங்க நம்பிக்கை அந்த இயேசு கிறிஸ்து மேல இருக்கா, இல்ல பிராக்டிகலா வாழ்றேன்னு சொல்ற மெடிசின் மேல இருக்கா? அப்ப பிராக்டிகலா வாழ்றேன்னு சொல்லி மெடிசின் மேலயோ இல்ல மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா உங்களால எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 0வா தான் நம்ம வாழ முடியும். ஆனா இந்த மனுஷன் உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறதுக்கு முதல்ல இருதயத்துல நம்புகிறார். எழுந்து நடந்து அந்த பேகை தூக்கிட்டு கிளம்பிட்டார், படுக்கையை தூக்கிட்டு கிளம்பிட்டார். இதுதான் ஆசீர்வாதம். அப்போ என்னைக்குமே தெரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நீங்க நம்பினால் இவங்க 2 பேரை போல நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். உங்க நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் தாங்க நீங்களும் ஆசீர்வாதத்தையும் வாக்கு தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு நம்பிக்கையே இல்லைன்னா எந்த ஆசீர்வாதத்தையும் இயேசுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் திரும்புங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு 2 சம்பவங்களை நாங்க பார்த்தோம். 2 சம்பவம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உமது வார்த்தை வல்லமை நிறைந்ததுன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையும் இந்த சாட்சியும் நம்புகிற விசுவாசிக்கிற ஜனங்களை என் தேவன் தொட்டு ஆசீர்வதியும். அவங்க ஒப்பு கொடுக்கிற சமயத்தில் என் தேவன் அவர்களுக்கு உண்டானதை நிறைவேற்றி தொடர்ந்து கிரியை செய்யும். நடைபெறாம வாழ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.